எங்கள் பாலத்தையே அடித்து நொறுக்குறீங்க, இருங்க நான் உங்கள் ரயில் நிலையத்தையே காலி பண்ணுறேன். இஸ்ரேல் மீது ஈரான் சரமாரி ஏவுகணைகளை வீசி தள்ளியது நேற்று. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையான போர் ஒரு மாதத்தை கடந்து தற்போது ஒரு தீவிரமான நிலை எட்டியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக நேற்று ஈரானின் மிக உயரமான பாலம் ஒன்று அமெரிக்கா, இஸ்ரேல் படைகளினால் தகர்க்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் மீதும் சரமாரியாக ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது ஈரான். அங்குள்ள முக்கிய நகரமான டெல் அபீவில் 9 இடங்களில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. ஈரான் போரில் தீவிரமடைந்து வருகிறது. தற்போது ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் தாக்குதல்களை தொடங்கிய நிலையில் ஈரானும் சளைக்காமல் பதிலடி கொடுத்து வருகிறது. தற்போது அமெரிக்க கூட்டுப்படைகளுக்கு உதவும் அரபு நாடுகளையும் விட்டு வைக்காமல் கடுமையாக தாக்கி வருகிறது ஈரான். அதோடு நிற்காமல் உலகின் முக்கிய கச்சா எண்ணெய் வழித்தடமான ஹர்முஸ் ஜலசந்தியை முடக்கி வைத்துள்ளது ஈரான். அதனை திறக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்போ பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் ஈரான் சற்றும் அசராமல் தொடர்ந்து அங்கு ஆதிக்கம் செலுத்தி வருகிறது இப்போது வரை. இதனால் கோபமடைந்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போ கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்து வருகிறார். ஆனால் அதற்கெல்லாம் பயப்படாத ஈரான் ட்ரம்பிற்கும் பதில் மிரட்டலை விடுத்து வருகிறது ஈரான். இதன் நிலைதான் நேற்று ஒரு பெரிய எச்சரிக்கையை ட்ரம்ப் விடுத்த நிலையில் நேற்று இரவே அது செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. அதன்படி ஈரானின் டெஹ்ரானிலிருந்து கராச்சி நகரை இணைக்கும் 136 மீட்டர் நீளம் கொண்ட B1 பாலத்தின் மீது தாக்குதல் நடத்தி அதை சேதப்படுத்தியுள்ளது அமெரிக்கா நேற்றிரவு. இந்த நிலையில் அந்த தாக்குதல்கள் வீடியோவும் வெளியிட்டு ஈரானுக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்த நிலைதான் இருதரப்பிலும் தாக்குதல்கள் தற்போது தீவிரமடைந்துள்ளன. டெல் அபீவ் மீது சரமாரி ஏவுகணை தாக்குதலை நடத்திய ஈரான் இந்த சூழலில் தங்களது பாலம் நொறுக்கப்பட்டதால் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானும் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது இப்போது. அதன் ஒரு பகுதியாக இஸ்ரேலின் டெல் அபீவின் நகர் மீது சரமாரியாக ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது நேற்று. இன்று அதிகாலை டெல் அபீவ் நகர் குறிவைத்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் 9 இடங்களை தாக்கியதாக தகவல் வெளியாகிறது. அதில் ஒரு ரயில் நிலையம் மற்றும் ஒரு கட்டிடம் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தவிர அமெரிக்க இராணுவ தளங்கள் அமைந்துள்ள ஜோர்டான், ஈராக், வளைகுடா நாடுகள் மீது ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணைகளை வைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது ஈரான். இதனால் விமான போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் உலகளாவிய சந்தைகளும் கடும் தாக்கங்களை எதிர்கொண்டு வருகின்றன இப்போது. இந்த போர் இன்னும் தீவிரமடைந்துள்ள நிலையில் எந்த தரப்பும் விட்டுக் கொடுக்கும் நிலையில் இல்லாததால் வரும் நாட்களில் என்னென்ன நடக்கும் என்ற அச்சம் எழுந்துள்ளது தற்போது.